தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய ஆட்சி அமையுமா இல்லை என்டிஏ தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையுமா? ரெண்டும் ஒன்று தானே. இல்லை, ரெண்டுக்குமே வேறுபாடு இருக்குன்னு தான் பேசப்படுது. இல்லை, பாஜகவினரே அதிமுக பாஜக கூட்டணியை பலவீனப்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். வேலை போனவர்கள் பற்றினா யோசிக்க முடியாது, சிந்திக்க முடியாது. அவங்களோட ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகே வந்து ஏதாவது ஒன்று தேவையில்லாத சலசலப்பு வந்துச்சுன்னா அதை கண்டுக்காம விட்டுட்டு போகிறது தான். அதை தான் கட்சியும் செய்யுது. ஒன்றுமில்ல, ஆர்எஸ்எஸ் மீட்டிங் உள்ளே நடந்தது இப்படி தான் யோசிச்சு சொல்கிறதுக்கு. அதே சின்னரையும் அவங்க அப்பாவையும் மகனையும் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பார்க்குறப்போ திமுக வந்து இந்த மாதிரி இன்டர்னல் மைண்ட் டார்ச்சர்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து பொருட்படுத்தலைங்கிறதா இதுக்குண்டான அர்த்தம். இன்னொரு முறை திமுக யாருமே சட்டசபை பக்கம் வரக்கூடாதுங்கிற இலக்கை நோக்கி மக்களுக்கு வந்து உண்மையான ஒரு விடியலாட்சி கொடுக்கும். 2.0 ஆட்சி அமைப்போம்னு திமுக சொல்கிறாங்க. ஒவ்வொரு மேடையிலும் முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறாரு 200 தொகுதிகள்னு பதிவு வைக்கிறாங்க. ஓ தான் காங்கிரஸை பிளவுபடுத்த வேண்டும், திமுகலேருந்து வெளியேற்ற வேண்டும்ங்கிற அந்த வேலையை பாஜக மேலிடம் பண்ணுதுன்னு தான் காங்கிரஸ் உடைய தலைவர்கள்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. அப்படியா? அப்புறம் காங்கிரஸே பாஜக நம்பி தான் இருக்குதா? எங்கள் தந்தையும் நாங்களும் வந்து ஒரு குடும்ப விஷயங்கள்லாம் பேசுகிறப்போ ஜாலியாக பேசிக்குவோம். கட்சி ரீதியாக விஷயங்கள் பேசுகிறப்போ அப்படியா பார்ப்போம், ஒரு பதில் அவர் வாயிலிருந்து வராது. என்ன நிலத்தை நான் அகபரிச்சுன்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்க. கோயில் நிலத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு செய்தி சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து மீனாட்சி கோயிலில் எடுத்துட்டாங்க 100 கோடின்னு சொல்லிட்டாங்க. அதில் உண்மையிலே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு எனக்கு தான் தெரியும். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. தமிழகம் எங்கும் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. சார் வணக்கம். சார் வணக்கம். பாஜகவை சம்பந்தப்பட்ட செய்திகள் தான் தொடர்ந்து கடந்த ஒரு வாரமாகவே சமூக வலைத்தளங்கள்லேருந்து செய்திகள்லேருந்து ஊடகங்கள்லேருந்து விவாதங்கள்லேருந்து பேசப்படுது. அண்ணாமலை தன்னுடைய இந்த தேர்தல் பொறுப்பு பதவிகள்லேருந்து விலகிறாரு, பத்திரிகையாளரை சந்திக்கிறாரு. அதில் ஒரு சர்ச்சையான விஷயங்கள்லாம் ஏற்படுது. அண்ணாமலை திட்டமிட்டு ஓரம் கட்டப்படுகிறாருங்கிற ஒரு விஷயம் பரவலாக பேசப்படுது. திட்டமிட்டு நடந்த சதிதானா அண்ணாமலை நீக்கினது? அண்ணாமலை நீக்கினாங்களா, அவர் விலகினாரா? பதில் சொல்லுங்க. விலகினார். இப்போ நீக்கினாருன்னு சொல்லிட்டு இல்லை, அவர் திட்டமிட்டு கட்டம் கட்டுறாங்க அப்படிங்கிறாரு பாஜகவில். அவர் சொன்னாரா? அப்படிதான் அப்படிதான் பாஜகவில் இருக்கக்கூடிய வட்டாரங்கள் பேசப்படுது. பாஜக உள்ள வட்டாரங்கள்லாம் பேசலை, மீடியாவான நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கீங்க. யார் சொன்ன பாஜகலேருந்து விளக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது பாஜக அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் அவங்க சமூக வலைத்தளங்கள் பேசுறாங்க. இல்லைன்னா அண்ணாமலை என்ன சொன்னாங்களா? யாருமே சொல்லலையே. அதை வந்து நீங்கள் மீடியாக்காரங்களா திமுக சார்ந்த மீடியாக்கெல்லாம் பரப்பிவிட்ட விஷயங்கள் தான் இது. என்றைக்குமே அண்ணாமலை ஸ்டாண்டு பிஜேபி விட்டு போனதாகவும் விலகிறதாகவும் சொல்லலை. அவர் என்ன சொன்னார்னா, என் தந்தைக்கு உடல்நலம் சரியில்லை, ரொம்ப தூரத்துக்கு என்னால் இப்போ பயணம் பண்ண முடியாது, கூட இருந்து கவனிக்குங்கிற காரணத்தினால தொலைவான தூரத்தில் போடாதீங்க, பக்கத்துலேயே போட்டால் எங்களுக்கு வசதியாக இருக்கும், எனக்கு மாற்றி கொடுங்கன்னு தான் எழுதியிருக்காரு. தவிர்த்துட்டு நான் வர்றேன் விலகிறேன் அப்படின்னு சொல்லலை. இல்லை, இது வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் அவராக சொன்ன விஷயங்கள். என்னென்னு? இந்த தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை. அதற்கு பின்பு RSS தலைமையில் நடந்த ஒரு கூட்டத்தில் கேசவ விநாயகம் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். அப்போ நடந்த பேச்சுவார்த்தையை செய்தி ஊடகங்கள் செய்தியாக வெளியிடுது. எனக்கு வியூகம் என்ன வியூகம் வகுக்க போகிறாங்க, இந்த தேர்தல் காலத்தை பற்றி எதுவுமே என்கிட்ட அப்டேட்டே கொடுக்கல, நான் எப்படி போய் களத்தில் சந்திப்பேன் அப்படிங்கிறப்ப அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினதாக செய்திகளில் செய்தி வருது. அப்படி இருக்கிறப்ப அண்ணாமலையை ஒரு மூத்த முன்னாள் மாநில தலைவராக இருந்திருக்காரு, 11% பாஜகவுக்கு வாக்கு வங்கியை தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை திட்டமிட்டு ஒரு மரியாதை கொடுக்கல, கட்டம் கட்டுறாங்க அப்படின்னா இது ஓப்பனாக கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் தானே சார்? புரியல, என்ன சொன்னாங்க? இல்லை, தேர்தல் வியூகம் என்னங்கிறதே எனக்கு தெரியலங்கிறாராம் பாஜக அண்ணாமலை. ஓகே, தெரியாத ஒரு ஆளை தேர்தல் பொறுப்பாளராக ஏன் நயினார் அவர்கள் நியமிக்கணுங்கிற ஒரு கேள்வியை ஏற்படுத்துறாங்க. புரியல. தேர்தல் வியூகம் ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறதே எனக்கு தெரியலங்கிறத RSS கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் பேசினாராம். அப்படின்னு யார் சொன்னா? செய்திகளில் வந்தது தான். செய்திகள் யார் சொன்னான்னு கேட்க. அதான் செய்திகளில் வந்து செய்திகள் எப்படி வந்துச்சு, எப்படி வந்திருக்கும்? RSS
கூட்டத்தில் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அன்றைக்கி வந்து மதிப்பிற்குரிய கேசவ விநாயகம் ஐயா அவரை வந்து வேறு இடத்துக்கு உயர்ந்த பதவிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜென்ரலாக வந்து பிஜேபியிலேருந்து ஒரு மாநில பொதுச் செயலாளர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சங்கட மந்திரின்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ்லேருந்து ஒரு ஆள் நியமனம் செய்வாங்க. அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள மாற்றி கொண்டு போயிடுவாங்க. அது ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோட விஷயம். அவரை மாற்றுறோங்கிற விஷயத்துக்காக தான் அன்றைக்கி கூட்டம் போட்டு பேசி முடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு இன்டர்னல் டாக்ஸ், ஒரு கோர் கமிட்டி அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு கட்சியோட கோர் கமிட்டி. இதே வந்து இந்த இன்டர்னல் டாக்ஸில் நடந்த விஷயத்தை வந்து செய்திகளுக்கு வந்து என்றைக்குமே சொல்ல மாட்டாங்க. அது செய்திகளில் வந்ததுன்னு சொல்லி சொன்னோம்னா இது உறுதியாக வந்து பொய்யான பரபரப்பு, பொய்யான குற்றச்சாட்டு. அப்போ உங்களுக்கு எப்படி வெளியே வரும்? உள்ளக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தலைவர் ஜெனரல் வந்து செய்தி தொடர்பில் செய்திக்கிட்ட பேசுறது இல்லை சார், பேச மாட்டாங்க சார். அது இந்திய அளவுலேயே அதுதான் வழிமுறை. ஆனால் வந்து இந்த செய்தி வெளியாக இருக்கு, இல்லை பாஜக தலைமையிலேருந்து இந்த செய்தி முற்றிலும் செய்தி, தவறான செய்தி, வதந்தியான செய்தி ஏன் வெளியிடலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரே ஒரு வார்த்தை, சூரியன் கண்டு நாய் குறைத்தால் குறைத்துட்டு போகட்டுமேன்னு விட்டுட்டோம். இப்போ வந்து ஏதாவது ஒன்று நடந்திருக்கு வச்சிருக்கு அப்படின்னா ஒரு ஆள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இது தவறுன்னு சொல்லலாம். இது வந்து இப்படி தான் நடந்ததுன்னு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கட்சி உள்ளக்கு இருந்துட்டு இப்படி நடந்துச்சு உள்ளக்கு பேசினாங்கன்னு ஒரு நபர் வந்து எடுத்து சொல்கிறாங்க. மீட்டிங் உள்ளக்கு நடந்த நபர் வெளியில் சொன்னாங்கன்னா இது தவறானது சொல்லலாம். நீங்களாக யூகிச்சிட்டு ஒன்று சொல்கிறதுக்கு நாங்கள் எங்கே மறுப்பு இல்லை? அது ஏன் மறுப்பு? அதாவது பாஜகவும் ரோட்டில் போகிறப்போ வந்துட்டு அண்ணாமலை கூட அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல. எவ்வளோ தகவல்கள் வெளியாக இருக்குன்னு மட்டும் பாருங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் படித்து காமிக்கிறேன். தேர்தல் வியூகம் குறித்து என்னிடம் விவாதிக்கவில்லை. ஏன்? சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ வெற்றி பெறுவதற்கான வியூகம் தொடர்பாக என்னுடன் யாரும் விவாதிக்கவில்லை. முதலில் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த என்டிஏவிடம் என்ன வியூகம் உள்ளது? வியூகம் பற்றி விவாதிக்காமல் நான் எப்படி களத்திற்கு சென்று அரசியல் செய்ய முடியும்? வியூகம் என்ன என்று கூறாமல் என்னை தேர்தல் பணியாற்றுவது கூறினால் எப்படி என்னால் பணியாற்ற முடியும்? அப்போ இவ்வளோ ஏதாவது ஒரு விஷயங்கள் லீக் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அதை வதந்தியாக எடுத்துருக்கலாம். இப்போ இவ்வளோ விஷயங்கள் லீக் ஆகிருக்கு அப்படிங்கிறப்ப இதை ஏன் அண்ணாமலை மறுக்கலை? இல்லைங்க இந்த செய்தியை வந்து நான் பேசவே இல்லை, அப்படியே அவராவது மறுத்துருக்கலாம்ல. ஒரே ஒரு விஷயம், பேசவே இல்லைன்னு சொல்கிறதுக்கு யார் பேசினாங்கன்னு சொல்லலையே. இப்படியும் உள்ளக்கு ஒரு மீட்டிங்கில் நடந்து நீங்களே யோசிச்சு சொல்கிறீங்க. அதான் சொல்கிறல, ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகே வந்து ஏதாவது ஒன்று தேவையில்லாத சலசலப்பு வந்துச்சுன்னா அதை கண்டுக்காம விட்டுட்டு போகிறது தான். அதை தான் கட்சியும் செய்யுது. தேவையில்லாமல் நீங்கள் பேசினா பேசிட்டு போங்க, அதுக்கு நான் ஏன் கண்டுக்கணும்? நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்களில் நாங்கள் திமுக வந்து இந்த மாதிரி இன்டர்னல் மைண்ட் டார்ச்சர்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து பொருட்படுத்தலைங்கிறதா இதுக்குண்டான அர்த்தம். நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்த போதும் இப்போ நயினார் அவர்கள் பதவியேற்றதுக்கு பின்பும் ஏதாவது இடைஞ்சல் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. 100% ஒன்றுமே இல்லை. அண்ணாமலை வந்து பதவியில் இருக்கிறப்போ எவ்வளோக்கு அப்பாவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. மாநில இப்போ இருக்க மாநிலத்தில் நயினா நாகேந்திரன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. எந்த மீட்டிங்லையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப மரியாதையாக இருந்தாங்க. எங்கே போட்டாலும் அண்ணன் நயினா நாகேந்திரன் சொல்லி தான் அவங்க பதில் சொல்லுவாங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல என்ன இது செய்யலாமா வேண்டாமா, திருநெல்வேலியோ இல்லை சவுத் பொறுத்த விஷயங்கள் வந்து அண்ணன் வந்து அப்பா கிட்ட கலராமல் எந்த முடிவு எடுத்ததில்லை. அதேமாரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு வரப்போ வந்துட்டு அப்பாவுமே வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்தில் இருக்கப்போ நான் நேரடி இருந்து பார்த்துருக்கேன். ஒரு விஷயம் வந்து பேசுகிறப்போ சட்டசபையில் பேசுகிறப்போ இந்த டாபிக் இன்றைக்கி என்ன டாபிக் பேசணும் சொல்லுங்கள் தலைவர் அப்படின்னு ஃபோன் பண்ணி தான் கேட்பாங்க. அதே சமயம் யாருமே வந்துட்டு இது வரை ஆச்சு. அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா வந்து செப்பல் போடாமல் இருப்பேன்னு ஷார்ட்டை கொண்டு அடிச்சுட்டு அவர் வேற இருந்தாங்க. பதவியேற்ற முதல் நாளே அப்பா சொன்ன எனக்காக நீங்கள் செப்பல் போடணும், அதை கண்டிப்பாக ஓகேறது, நீங்கள் விட்டுட்டீங்க, உங்கள் பொறுப்பு என்னுடையது, அதை நாங்கள் பார்த்துக்குறோம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவர் செப்பல் போட வச்சாங்க. அதுலேயே உங்களுடைய நட்பு வந்து பாராட்ட முக்கியமாக இருக்குது. போக போக எல்லா இடங்களையுமே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தம்பி அண்ணாமலை அவர்கள்ங்கிற மாதிரி மாற்றி தலைவர்னு கூட ஒரு சில நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயே அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து ஒன்றாக தானே இருக்கு சார். அப்போ உங்களுக்கு வந்து தவறான செய்திகளாக வெளியே வருதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒரே திட்டமிட்டு திமுக செய்யுதுன்னு நினைக்கிறீங்களா?
100% திமுக தான் செய்து, வேறு யார் செய்கிறாங்க? என்றைக்குமே வந்துட்டு ஒன்றா இருக்கிறது எப்படி கூட்ட கலைச்சி விட்டு பார்க்கலான்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க திமுக. அது ஒருபோதும் இங்கே நடக்காது. இப்போ அது அண்ணாமலை அவர்கள் வந்து நான் இந்த அவங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை சரியில்லைன்னு விலகிறாரு. மறுகணமே வந்து அந்த தேர்தல் பொறுப்பாளர்களை வந்து வாபஸ் வாங்குது தமிழக பாஜக. ஏன் அடுத்தடுத்து இந்த நிகழ்வுகள் நடக்கணுங்கிறப்போ ஒரு சந்தேகம் வருது இல்லை? அப்போ அண்ணாமலைக்கு ஏதோ ஒரு தொய்வு பாஜகவில் இருக்குல்ல, அதை நயினார் ஏற்றுக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஜென்ரலாக பொலிட்டிக்கலும் எடுத்துக்கோங்க, எந்த விஷயமா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஒருத்தவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அவங்க தான் இருந்து பார்த்துக்கூடிய சூழ்நிலை. அவங்க ஃபேமிலியில் இன்டர்னலாக அவங்க அப்பா என்ன சொன்னாங்களோ, தம்பி இருந்து கொஞ்சம் பார்த்துக்கூட அவங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு உடல்நிலை சரியில்லாத ஒரு தந்தை வந்து ஒரு மகன்கிட்ட சொல்லியிருக்கலாம். நீங்கள் யூகிங்களேன், நீங்கள் வந்துட்டு ஒன்றுமில்ல ஆர்எஸ்எஸ் மீட்டிங் உள்ளே நடந்தது இப்படி தான் யோசிச்சு சொல்கிறதுக்கு, நீங்கள் வந்து அதே சின்னரையும் அவங்க அப்பாவையும் மகனையும் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பார்க்குறப்போ, நீ உடம்பு கொஞ்சம் முள்ளடா, நீ கொஞ்சம் இருந்தால் எனக்கு தோதுவாக இருக்கும்டா, மன தெம்பாக இருக்கும்டா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருந்திருக்கலாம். இப்போது நீங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக தந்தை தான் முக்கியம். அப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க, முடிஞ்சது. இல்லை, இப்போ அதுதான் என்னென்னா, அந்த பொறுப்புக்கு அப்புறம் பாஜக அதை வாபஸ் வாங்குது. அங்கே தான் வந்து விமர்சனங்கள் அதிகமாகுது. அதை பேஸ் பண்ணியே அண்ணாமலை திமுகவில் இணைவாரா, அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிப்பாரா, அண்ணாமலை விஜயுடன் போவாரா அப்படின்னு பல்வேறு கேள்விகள்லாம் வைக்கப்படுது இல்லை, விவாதங்கள் செய்யப்படுறாங்க. அப்படி எழுப்பிட்டாங்க, வைக்கலை, சும்மா கிளப்பி விட்டாங்க, அவ்வளோதான். அதெல்லாம் கண்டுக்கூடாது, போயிட்டு நான் போகல, கண்டுக்காமல் போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போது திட்டமிட்டு வந்து சிலர் பண்ணுறாங்க, திமுகவே பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நயினார் அவர்கள் தான் வந்து அண்ணாமலையை வந்து அப்செட் பண்ணுறாரு, அண்ணாமலையை வந்து வளர விடாமல் தடுக்க வேண்டும்ங்கிற இடத்துல நயினார் மும்முரமாக செயல்படுறாருங்கிற விஷயங்கள்லாம் பதிவு செய்யப்படுது. இது ஏன் பதிய வைக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே அதிமுகவில் இருந்த வந்த நபர் அவர் பாஜகவுடைய தலைவராகிறார். ஏற்கனவே எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் பிரச்சனைகள் இருக்குது. அதன் மூலமாக நயினார் மூலியமாக எடப்பாடி இந்த பஞ்சாயத்தெல்லாம் தீர்க்கிறாருங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அரசில் வந்து அண்ணாமலை அண்ணனை வந்து என்ன சொன்னாப்புல, அண்ணன் எடப்பாடி என்னைக்கு கூட்டணின்னு மேலே கூப்பிட்டு சொல்லிட்டாங்களோ, ஒருங்கிணைஞ்சு போங்கன்னு சொல்லிட்டாங்களோ, சொன்ன மறுகணமே அண்ணன் எடப்பாடியை முதல்வர் ஆக்கி தீர்வதே நமது முதல் கடமையாகும் சொல்லி திருநெல்வேலி பூத் மாநாட்டில் கொண்டு அண்ணாமலை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் என்ன இருக்குது? அவரே வாயத்தோர்னு சொல்லிட்டார்ல. இல்லை, போதுமான ஆதரவு நயினார் அவர்களுக்கு பாஜகவில் இருக்கா? என்னது போதுமான ஆதரவு இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு மாநில தலைவராக முடியாது. இல்லை, எல்லா மும்முரமான அடுத்தடுத்த தேர்தல் பணிகளுக்கான எல்லா விஷயங்கள் செய்கிறப்பையும் சில தடங்கலான விஷயங்கள்லாம் நடக்குதுங்கிற மாதிரி செய்திகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது தினமும். திமுக ஆட்கள், திமுகவோட என்ன சொல்கிறது ஊடகங்கள், இன்றைக்கி எல்லாருமே அவர்கிட்ட விலை போன ஆட்கள், அவங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதை கண்டுக்காமல் போகிறது தான் எங்களுடைய கடமை. தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் கண்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? ரோட்டில் ஒரு சாணி இருக்குன்னு நீங்கள் தள்ளி தான் போகணும். ஏன் சாணி இருக்குன்னு மிச்சம் நம்ம காலை ஓட்டிகிட்ருக்கோம், தள்ளி போயிட்டே இருக்க வேண்டியதான். அதெல்லாம் கண்டுக்கூடாது. இலக்கு சுமூகமான உறவு தான். இலக்கு ரொம்ப சுகமான உறவு. இலக்கு வந்து தலைவர் நயனா நாயந்தனா இருக்கட்டும், தேசிய தலைவர் அமித்ஷாஜியாக இருக்கட்டும், நாட்டின் பிரதமர் மோடியாக இருக்கட்டும், அண்ணன் எடப்பாடியாராக இருக்கட்டும், எல்லாருமே முடிவு பண்ணி ஒன்றிணைந்திருக்கோம். டிடிவி அண்ணனாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே இலக்கு, திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுங்கிற ஒரே இலக்கு தான். இன்னொரு முறை திமுக யாருமே சட்டசபை பக்கம் வரக்கூடாதுங்கிற இலக்கை நோக்கி மக்களுக்கு வந்து உண்மையான ஒரு விடியலாட்சி கொடுக்கணுங்கிற காரணம் வந்து முயற்சி பண்ணி எல்லாருமே என்டிஏ கூட்டணி இருக்குது. அது ஜெயிக்க வைக்கிறது மட்டும்தான் ஒரு கடமை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதெல்லாம் நாங்கள் வந்து பொருட்படுத்த மாட்டோம். இப்போது தமிழக பாஜக தலைவராக நயினார் அவர்கள் தொடர்ந்து பணியாற்றி இருக்காரு. மற்ற இதற்கு முன்பு இருந்த தலைவர்களை விட இப்போ ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த 11% வாக்குங்கிறது இந்திய அளவில் பேசப்பட்டுச்சு. இதற்கு முன்பு எல்முருகன் அவருடைய பணியும் எல்லாருக்கும் தெரியும். இப்போ அதை கடந்து இந்த 2026 தேர்தலில் நயினார் அவர்கள் சிறப்பாக செயல்படணுங்கிற ஒரு மோட்டிவ் இருக்கும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு, அது எந்த அளவுக்கு ஒர்க் செஞ்சு வச்சுருக்காருன்னு நினைக்கிறீங்க? இல்லாத சொன்ன நான் வந்து நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். போன இன்டர்வியூலே வந்து இதே உங்கள் பிஹன் டாக்கீஸில் பேசுகிற மாதிரி சொல்லியிருக்கேன். என் தந்தையும் நாங்களும் வந்து ஒரு குடும்ப விஷயங்கள்லாம் பேசுகிறப்போ ஜாலியாக பேசிக்குவோம். கட்சி ரீதியாக விஷயங்கள் பேசுகிறப்போ
அப்படியா பார்ப்போம், ஒரு பதில் அவர் வாயிலிருந்து வராது. அதே மாதிரி தான் எனக்கும் இதுவரை அவர் பதில் வாயிலிருந்து வரல. கண்டிப்பாக மாநில தலைவர் வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுத்து வச்சுருப்பாங்க. தேசியத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்டு அப்படியே செய்யணுங்கிற குறிக்கோளோடு தான் இருக்கார். இது மட்டும் பேசிக்காக தெரியும். ஸோ தேசியத்தில் இதுக்கு உண்டான வியூகங்கள் அமைச்சிருப்பாங்க. அதை செயல்படுத்தி காட்டுவதே தன்னுடைய முதல் கடமையாக வச்சு அவர் செஞ்சிட்ருக்காரு. கண்டிப்பாக இதை ஜெயிச்சு காமிப்பார் நாங்கள் நினைக்கிறோம். அண்ணாமலைக்கான பெரிய அளவு ஆதரவான மக்கள் கூட்டம் ஒன்று பாஜகவில் இருக்குது. நயினார் அவர்கள் பதவிக்கு அப்புறம் அது குறைந்து இருப்பதாக பாஜகவுடைய ஆதரவு உள்ள யூடியூப் சேனல்களே பேசப்படுறதெல்லாம் நம்ம காணொலியில் நிறைய பார்த்துருக்கோம். பாஜக ஆதரவாளர்களே சர்வே எடுத்து புதிதாக வந்த ஒரு கட்சியை பற்றி சர்வேகள் போடப்படுது. அப்போது அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் பாஜகவுக்கு எதிராக சில வேலைகளை செய்கிறாங்கங்கிறது எப்படி பார்க்குறீங்க? உண்மையான பாஜகக்காரன் அப்படி செய்ய மாட்டான். அப்படி பாஜகக்காரங்கிற பேரில் வந்து செய்கிறான்னா கண்டிப்பாக திமுகவோட கைக்குள்ளேயே தான் இருப்பாங்க. 100% சொல்லியாச்சுல, எந்த பாஜக பதவியிலையும் பொறுப்புலையும் இருக்கக்கூடிய நபர்கள் இப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. இது வந்து சும்மா திமுககாரங்களாக பல விஷயங்கள் எடுத்து எப்படியெல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணலான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் பொருட்படுத்துறதில்ல, அப்படியே கண்டுக்காம விட்டுட்டு போயிட்டே இருப்போம். தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய ஆட்சி அமையுமா இல்லை என்டிஏ தலைமையில் கூட்டணி ஆட்சி அமையுமா? ரெண்டும் ஒன்று தானே. இல்லை, ரெண்டுக்குமே வேறுபாடு இருக்குன்னு தான் பேச வேறுபாடு இருக்குது. இப்போது கூட்டணி ஆட்சிங்கிறது வந்து உங்களுக்கு எம்எல்ஏ இல்லாமல் கூட்டணிங்கிறது தானே, உங்கள் எம்எல்ஏ எங்கள் எம்எல்ஏ சேர்ந்து செய்கிறது தானே. ஸோ வந்து கூட்டணி வந்து ஆட்சி இல்லாமல் நடக்காது. எல்லா எம்எல்ஏலும் சேர்ந்தால் தான் உங்களுக்கு ஆட்சி அமையும், என்டிஏ ஆட்சி. ஓகேங்களா? அது என்டிஏ ஆட்சி உங்களுக்கு அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி சிஎம் ஆக்கி உட்கார வைக்கிறது தான். இல்லை, அந்த இடத்துல தான் அதிமுகவினர் நிறைய பேர் அச்சத்தில் இருக்காங்க அப்படின்னாங்க. ஏன்னா ஏற்கனவே மகாராஷ்டிராவில் நடந்தது போல், பீகாரில் நடந்தது போல், ஒடிசாவில் நடந்தது போல் தமிழ்நாட்டிலேயும் அதிமுகவை அழிக்கக்கூடிய வேலையை பாஜக செஞ்சிருங்கிறத அதிமுகவுடைய ஒரு முன்னாள் தலைவர்கள்லாம் பேசுகிறாங்கல்ல இந்த கூட்டணி ஆட்சி சம்பந்தம். சொல்லட்டுமா, தமிழரின் வெற்றி பயணம் சொல்லி ஒரு யாத்திரை வந்து இப்போ நடந்தது சமீபமாக. அந்த யாத்திரையில் பார்த்திங்கன்னா எங்களுடைய பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் எங்கெல்லாம் போனாங்களோ எல்லா இடத்துலையுமே அதிமுக தொண்டர்களும் எப்படி பிஜேபி தொண்டர்கள் எல்லாருமே வந்தாங்களோ அதிமுக தொண்டர்களும் அதிமுக தலைவர்களும் எல்லாருமே லோக்கல் அங்கவங்க லோக்கல் லீடர்ஸ் எல்லாருமே வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. மனதளவு சந்தோஷமாக என்ன பண்ணணுமோ பண்ணாங்க. அந்த கட்டளை இட்டது வந்து அவங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தான். அவங்களுடைய கட்டளையும் ஆணையனுக்கு எல்லாருமே நல்லா வந்து கோஆப்ரேட் பண்ணி எந்த அச்சமும் இல்லை கூட்டணி ஆட்சிங்கிறது. இதுவே வந்து அவங்களுக்கு வந்து எந்த அச்சமும் இல்லை அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. அதை பற்றி நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம், விட்டுருலாம். திமுக வந்து சில விஷயங்களை வந்து அரசியல் ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துவாங்க தேர்தல் நேரங்களில். அதிமுக கூட்டணி பலவீனம் அடைஞ்சிக்கிட்டே வருது நாளுக்கு நாளுங்கிறத ஒரு விவாதங்களையும் திமுக தரப்பு ஆதரவாளர்கள் பேசக்கூடியதெல்லாம் பார்க்க முடியுது. ஆனால் சில பாஜகவினரே அதிமுக பாஜக கூட்டணியை பலவீனப்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் ஓப்பனாகவே அந்த கேள்வி கேட்குறேன். அதான் இப்போ சொல்லிட்டேன், உண்மையான பாஜக தொண்டனும் பாஜக கொள்கை கொண்ட நபர்களும் யாருமே இந்த செயல்பாடு செய்ய மாட்டாங்க. யாராவது 1-2 பேர் இங்கேருந்து அங்கே விலை போயிருப்பாங்க, அவ்வளோதான். விலை போனவர்களை பற்றிலாம் யோசிக்க முடியாது, சிந்திக்க முடியாது. போங்கடான்னு விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எப்படி சார் இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த தேர்தல்? உறுதியாக வெற்றி உறுதி. இல்லை 2.0 ஆட்சி அமைப்போம்னு திமுக சொல்கிறாங்க. ஒவ்வொரு மேடையிலும் முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறாரு 200 தொகுதிகள்ங்கிற பதிவு வைக்கிறாங்க. ஓ தான் ஆட்சியெல்லாம் அமைக்க முடியாது, முடிஞ்சு போச்சு. இல்லை, அவங்க அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களே, அதை மீறி அவங்களுக்கு எதிராக எப்படி நீங்கள் செயல்பட போகிறீங்கிற ஒரு கேள்வி இருக்குது. கான்ஃபிடென்ட் இருந்தாங்கன்னா பாவம், அவ்வளோதான். நான் ஒரே வார்த்தையில் பதில் சொன்னால் எப்படி? அவ்வளோதான். கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நான் பாவம்னு சொல்கிறேன். இல்லை, புதிய புதிய அரசியல் கட்சிகள்லாம் வருது, நிறைய தேர்தல் மாற்றம் நடக்கும்னு சொல்லி பேசப்படுது. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளுங்க. ஆரம்பத்தில் இருந்தே நீங்கள் கேட்ட கேள்வி தான். ஏடிஎம்கே அச்சத்தில் இருக்குது, உங்களோட டிடிவி சார் இல்லை, உங்களோட வந்து அவங்க இல்லை, கூட்டணி இல்லை, பிஎம்கே இல்லைன்னாங்க. 2 நாள் தான் பியூஷ் கோயல்ஜி வந்தார், எல்லார்ட்டையும் பேசினாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி வந்தாப்புல 23ஆம் போன மாதம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஒன்று போல் மேடையில் ஏறி நின்னாங்க, ஒற்றுமை காமிச்சாங்க. திட்டத்தட்ட அன்றைக்கி ஒரு 6-7 லட்சம் பேர் மேலே வந்துட்டு போனாங்க.
6-7 லட்சம் நிர்வாகிகள் மட்டும் வந்துட்டு போனாங்க. யோசிச்சு பாருங்கள், 6-7 லட்சம் நிர்வாகி. ஒரு நிர்வாகியும் வந்து ஒரு 10 பேர் 20 பேர் கூட்டு வந்தாச்சுனாலே 1.25 கோடி 1.5 கோடி ரூபா வாக்கு வந்து நமக்கு உறுதியாயிடுச்சு. உண்மை தானே? ஒருத்தனும் 20 பேரை கூட்டு வந்து ஓட்டு போட்டு வச்சுட்டான்னா 1,40,00,000 வாக்குகள் வந்து எல்லா கூட்டணியும் சேர்ந்து உறுதியாயிட்டு அதிலே வெற்றி உறுதினு காமிச்சாச்சு. அதிமுக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேர்தல் திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்களுக்குள்ள பயங்கர போராட்டம் ஓடிட்டுருக்கு. அவங்க கூட்டணிகளுக்குள்ள எங்கள் காங்கிரஸ் வந்து விஜயோட போய் ஜாயின் பண்ணிடுவாரோ, விசிகா விஜயோட போய் ஜாயின் பண்ணிடுமோ அப்படிங்கிற பயம், சலசலப்பு. ஒன்று எனக்கு மந்திரி கூடு, அடுத்த ஆட்சியில் 6 மந்திரி கூடு 7 மந்திரி கூடு, உள்ளாட்சியில் 20% கூடு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறதாக தகவல் வருது. இப்போ திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் விலகுனா அது அதிமுக பாஜகவுக்கு எவ்வளவு பலம் தரும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பலம் வாய்ந்த முக்கியதாதான் இருக்கும். ஒரு கூட்டணி உடையதுனாலே அவங்களுடைய ஓட்டு போனதோட பெரிய வித்தியாசத்தெல்லாம் அவங்க வந்து ஓட்டு வாங்கலை. அதிமுக உடைந்த பொழுது காங்கிரஸை பிளவுபடுத்த வேண்டும், திமுகலேருந்து வெளியேற்ற வேண்டும்ங்கிற அந்த வேலையை பாஜக மேலிடம் பண்ணுதுன்னு தான் காங்கிரஸ் உடைய தலைவர்கள்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. அப்படியா? அப்படின்னா காங்கிரஸே பாஜக நம்பி தான் இருக்குதா? என் கேள்வி தான். காங்கிரஸே பாஜக நம்பி தான் இருக்கா? அந்தளவுக்கு வீக்காக போயிட்டா காங்கிரஸ் ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை காங்கிரஸ் யார் சொல்கிறாங்களோ அவங்களே சொல்கிறாங்களா? எனக்கு தெரியலை. காங்கிரஸுங்க ஒரு தனி இயக்கங்க, அதுக்கும் பிஜேபிக்கு என்றைக்குமே ஒத்து போகாது. இப்போ பிஜேபி சொல்லி காங்கிரஸ்காரங்க அப்படி நடக்கிறாங்கன்னா காங்கிரஸ்காரங்க முட்டாளாயிருவாங்கல்ல. அப்படி ஒன்று அது ஒன்று முட்டாள் கட்சியோ இல்லை முட்டாளில் இருக்க கட்சியோ எனக்கு தெரியல. இப்போ தேர்தல் வாக்குறுதின்னு வந்து அதிமுகவினர் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறாரு எடப்பாடி அவர்கள். இப்போது அந்த தேர்தல் வாக்குறுதியும் நம்ம கூட்டணியில் பிரச்சாரங்கள் செய்வதற்கு பயன்படுத்ததாக இருக்கும். இப்போ பாஜகவுடைய இந்த தேர்தல் வாக்குறுதிகள்லாம் எப்படி இருக்க போகுது, எப்படி கவர போகுது? ஏன்னா இளைஞர்கள் புதிய கட்சியை நோக்கி படையெடுக்கிறாங்க, அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை வாக்குறுதிகளை நிறைவேற்ற இருக்காங்க. இதெல்லாம் ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் பாஜக என்ன செய்யுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. உங்களுக்கு வந்து என்டிஏ கூட்டணி என்டிஏ ஆட்சி அமைங்கிறது நம்ம சொல்லிட்டோம். அதோட தேர்தல் வியூகங்கள், உங்களுடைய மேனிஃபெஸ்டோ எல்லாமே, வாக்குறுதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு அன்றைக்கு மட்டும் பயன்படக்கூடிய விஷயம் மட்டும் இல்லாமல் என்றைக்குமே தொலைநோக்கு பார்வையாக மக்களுக்கு பயன்படும் திட்டமாக அமையும்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் அமைப்பாங்க. அது மக்கள் புரிஞ்சுக்கிட்டு நல்ல முறையில் என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிப்பாங்க. இப்போ அதே போல் வாரிசு அரசியலை பற்றி திமுகவை எதிர்த்து அதிமுகலாம் தொடர்ந்து பேசிச்சு, புதுசாக வரவங்களும் அதை தான் பேசுகிறாங்க. ஆனால் பாஜகலையும் வாரிசு அரசியல்னு உங்களை மையப்படுத்தி சிலர் பேசுகிறாங்க. அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, எப்படி ஃபைட் பண்ணுறீங்க? ஏன் அப்படின்னா நான் வெளிப்படையாகவே கேட்குறேன், ஒரு நில அபகரிப்பு புகார் உங்கள் மேலே இருந்துச்சு, அந்த வழக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த சமயத்தில் திமுகவை விட பாஜகவினர் தான் அதிகமாக உங்கள் மேலே குற்றச்சாட்டு வச்சாங்க. சிலர் வீடியோக்கள்லாம் போட்டாங்க வெளிப்படையாக, அங்கே சொத்து இருக்குது, இங்கே சொத்து இருக்குது, இவ்வளோ பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன பாலாஜி அவர்களுடைய பதில்? வாரிசு அரசியல்ங்கிறது வந்து முதல்ல அதை நான் முடிச்சுக்கிறேன். வாரிசு அரசியல் எதை வச்சு சொல்வீங்க? ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் நடத்துகிறாரு, டாக்டர் பையன் டாக்டர் ஆயிருந்தான், அவனும் அதே ஹாஸ்பிட்டல் ஓனர் ஆனான்னு வச்சுக்கோங்களேன், அது அவன் சொத்து, அவன் ஹாஸ்பிட்டல் ஓனராக அப்படி ஆகலாம். இப்போது அதே ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து உள்ளுக்கு வேலை பார்க்குற ஒரு டாக்டர் இருக்கார், அவருக்கு பயன்படுச்சு அவனும் டாக்டர் ஆகிறான், அவன் ஓனர் ஆக முடியுமா? இதுதான் பாஜக. வாரிசு அரசியல் இங்கே கிடையாது, ஓகேங்களா? ஆனால் திமுகவில் மட்டும் ஆகலாம். இங்கே வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து மாநில தலைவருங்கிறது என்னுடைய தந்தை நயனானந்தன் இருக்கார். எடுத்தோடனே நான் மாநில தலைவராக வேணா ஆக முடியாது, ரொட்டேஷன். அவர் நிரந்தர மாநில தலைவராக இருப்பாருன்னா இருக்க முடியாது. அண்ணாமலைனா வந்து இந்த இயக்கத்துக்காக நிறைய உழைச்சிருக்காங்க, நிறைய விஷயங்கள் போராடி இருக்காங்க, நிறைய வாக்கு சதவீதங்கள் வந்து கூட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பிஜேபி அப்படின்னு எல்லாருமே கௌரவமாக நினச்சிக்கிட்டு போகிறதில் வந்து பார்த்திங்கன்னா, இன்ஃபேக்ட் நான் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பிஜேபி கட்சியில் வந்து 2014 நான் ஜாயின் பண்ணியிருந்தாலும் என் தந்தை 2017 வந்துட்டாப்புல, அதுக்கப்புறமும் வரலை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2021 தான் நான் வந்து ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணி பொறுப்பு வாங்கினா அண்ணாமலைன்னா தான் எனக்கு போட்டு கொடுத்தாங்க.
ரமேஷ் சிவாஜி எங்களுக்கு இளைஞரணி மாநில தலைவர் வந்து மாநில துணைத் தலைவராக வந்திருந்தேன். அண்ணாமலைனோட ரெக்கமெண்டேஷனில் நான் வந்திருந்தேன். அண்ணாமலை பார்த்து தான் நான் வந்திருந்தேன். அந்த அளவுக்கு பல இளைஞர்கள் வந்து அவரை பார்த்து அட்ராக்ட் ஆகி பிஜேபிக்குன்னு ஒரு ஃபோர்ஸ் மூமெண்ட் வந்து வந்துச்சு. அவருமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது தேசிய லெவலில் கொண்டு போகுங்கிற மையப்படுத்தி ஒரு உடனே எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டாங்க. ரொட்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் வாரிசு அரசியல்னு இருக்காது, ரொட்டேஷனல் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இன்றைக்கி மாநில தலைவர் ஆன பிறகு நாளைக்கு நான் மாநில தலைவரோ இல்லை ஆயுள் முழுக்க எங்கள் அப்பா மாநில தலைவரோ இருக்க இந்த கட்சியில் முடியாது. 6 வருடத்துக்கு மேலே மாநில தலைவராக இருக்க முடியாது. எங்களை எதிர்த்து இந்த அரசியலும் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டீங்க ஓப்பனா. என்னது இல்லை, வாரிசு அரசியலை பற்றி பாஜகவில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் கவலைப்படுறாங்கங்கிறேன். அப்படி யாரும் கவலைப்படலையே. யாரோ ஒரு நபர் வந்து பாஜகவில் பொறுப்புள்ள ஆட்கள் வந்துட்டு வாரிசல் இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கும். ஏதோ ஒரு ஊடகத்தில் யாராவது ஒருத்தர் வந்து திமுககாரங்க பேர் வாங்கிட்டு அங்கிட்டு ரூபா வாங்கிட்டு ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க. பாஜக நிர்வாகிகள் யாராவது ஒரு நபரை சொல்லுங்கள். ஏன்னா இந்த இயக்கம் வந்து மாபெரும் இயக்கம். இந்த இயக்கம் வந்து வெறும் 2 வராலாக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். இன்றைக்கி ஒரு நாடே வந்து பிடிச்சிருக்குன்னா அதுக்கு கொள்கை வந்து ரொம்ப முக்கியமாக அமைஞ்சிருந்தது தான். கேடர் பேஸ்டு பார்ட்டி. கேடர்ஸ்க்கு தக்க மரியாதையும் கரெக்டாக இருப்பாங்க. அந்த ஒரு அமைப்பு இருக்க போய் தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய இயக்கமாக இந்தியாவில் திகழ்ந்து வெளிநாட்டிலே எல்லாருமே நம்ம இயக்கத்தை பார்த்து மதிப்பு மரியாதை காரணம் இதுதான் காரணம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து பாஜக நிர்வாகிகள் பாஜக தொண்டர்கள் யாருமே வந்து ஊடகங்களோ யார் என்ன சொன்னாலும் இதை பொருட்படுத்தவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் 3 வருஷம் கழிச்சு ஒரு மாற்றிடுவாங்க, இல்லை 6 வருஷம் கழிச்சு மாற்றிடுவாங்க, பையனை கொண்டு வர முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். இது பொதுமக்களோ மீடியாஸிலோ உங்களுக்கு தான் இது வந்து ஒரு டிஆர்பி ரேட்டை ஏற்றதுக்காக பேசிகிட்டு இருப்பீங்க. பாஜக நிர்வாகிகளும் தொண்டர்களுக்கும் இந்த தெளிவு கிடையாது. அதை விட்டுருங்க. 2வது நில அகபரிப்புன்னு சொல்லி என்ன நிலத்தை நான் அகபரிச்சுன்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்க. கோயில் நிலத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு செய்தி சொல்கிறாங்க. ஒருத்தர் வந்து மீனாட்சி கோயிலில் எடுத்துட்டாங்க 100 கோடின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. அதில் உண்மையிலே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சரிங்களா? அது வந்துட்டு சரி சொல்கிறாங்க, சொல்லிட்டு போகிறாங்க, அவ்வளோதான், கண்டுக்கல, அவ்வளோதான். கோயில் சொத்தாக இருந்தால் நான் ஏன் அந்த கேள்வி நீங்கள் முழுசாக சொல்லுங்கள். அறநிலையத்துறை அந்த செய்தி வந்த உடனே வந்து அப்போதைக்கு நயினார் அவர்கள் நிறைய சிரமத்திற்கு ஆளானார். ஏன்னா அவரை சுற்றி தான் இந்த செய்திகள், நயினாருடைய மகன் கைது, நயினாருடைய மகன் மீது வழக்கு, இப்படி தான் செய்திகள் வந்துச்சு. அப்போ அவருக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்கும். இப்போ இந்த செய்திகளை பரப்பி அதிகமாக ஒரு நெரட்டிவ் செட் பண்ணதே பாஜகவை சேர்ந்த சிலருங்கிற ஒரு தகவல்லாம் வந்துச்சு சமீபத்தில். சொல்கிறேன், அதெல்லாம் வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன். சும்மா வந்து பாஜகவினரை பரப்பிட்டாங்கன்னு சொல்கிறதுலாம் வந்து ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. ஓகேங்களா? ஒரு நியூஸ் கிடச்ச உடனே எல்லாருமே இது பரபரப்பாக எடுத்துகிட்டு வராங்க. இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி எப்படி இந்த நிலம் அமைஞ்சுது நான் ஆன் ரெக்கார்டோடு எடுத்து பப்ளிக்கில் என்னை பற்றி ஜென்ரலாக வந்துச்சு, அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, வைக்க போகிறேன். நான் எங்கேயும் ஓடி ஒழியலை, நேராக ஃப்ரண்ட்லைன் வந்தேன். அப்போது நான் ஒரு வீட்டில் தான் தங்கியிருந்தேன். வீட்டுக்கு எல்லாருமே வர சொல்லி அங்கே ஓப்பனாக எனக்கு காலையில் வந்துச்சு. இது எடுத்து தப்புன்னு சொல்லி நான் கேஸ் போட்டிருக்கேன். இப்படி எடுத்தது என்னுடைய நிலத்தை வந்து நீங்கள் நீக்கினது தப்பு, எதன் அடிப்படையில் நீங்கள் நீக்கினீங்க, ஒரு சேல் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, கோர்ட்டில் முடிவாய் யார் நல்லவன் யார் கெட்டவன் கோர்ட்டில் முடிவாகணும்ல. கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு, முடிவே வரலை, ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எப்படி ஆக்ஷன் எடுக்க முடியும்னு நான் கேள்வி கேட்டேன். உண்மை தானே? உண்மைதான். கோர்ட் அப்படின்னா தப்பு யார் மேலே இருக்குது? டிபார்ட்மெண்ட் மேலே இருக்கா இல்லையா? ஒரு கோர்ட்டில் வந்து யார் கரெக்டு யார் தப்புன்னு ஒரு கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கிறப்போ வெளியில் அதை பற்றி இதுதான் தீர்ப்புன்னு சொல்கிறதுக்கு யாருக்காவது உரிமை இருக்கா? இல்லை, யாருக்குமே இல்லை. விட்டுருங்க, அவ்வளோதான். கோர்ட் முடிவு பண்ணி சொல்லட்டும், பார்த்துக்கலாம். இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தம்பிக்கு நன்றி சார். தேங்க்யூ.